எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நமக்கு போலந்து வேர் ஹவுஸ் ஜாப்பை பற்றி பார்ப்போம். ஓகே, முன்னாடிலாம் போலந்து ஒர்க்கு நாங்கள் நடுவில் கொஞ்ச நாள் நிறுத்தி வச்சிட்டோம். போலந்து ஏன்னா போலந்து வேலை நிறைய ஆட்கள் இறங்குறாங்க, பெர்மிட் ஈஸியாக வந்துடும், ரேட்டெல்லாம் ரொம்ப குறைஞ்சப்பா, பைசா வேண்டாம், பெர்மிட் எடுத்துக்கோ, விசா அடிச்சு ஏறி வாங்க, வரும்போது தந்தா போதும், அங்கிற அளவுக்கு கீழே இறங்கி வந்துட்டாங்க. அது காரணம் போலந்து எம்பாசி இங்கே அப்பாயின்மெண்ட்டே கொடுக்கறது இல்லை. அப்படியே கொடுத்தாலும் அவங்க பிளாக்ல டிக்கெட் வித்த மாதிரி விற்கிறாங்க. புரியுதா? வெப்சைட்டை பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டுன்னு காட்டும், ஆனால் இங்கே பெரிய அமௌண்ட் காசு வாங்கிட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனாலும் போலந்து பொறுத்த வரைக்கும் சப்மிட் பண்ணால் விசா அடிபட்டு வராது, ரிஜெக்ட் ஆகி வரும், பல காரணங்களை வச்சு. ஸோ அதனால நாங்கள் செய்யலை. இப்போ கொஞ்சம் பரவாயில்லாமல் முன்னேறி போகுது, ஒரு சில அப்பாயின்மெண்ட் கிடைக்குது, ஓகே, விசாவும் அடிபடுது. அதனால ஏன்னா நீங்கள் யூடியூப் சேனல்ஸில் இப்போ நிறைய பேர் நல்லபடியாக போகிறாங்க, ஓகேவா? ஸோ முன்னாடி சம்பளமும் கம்மியாக இருந்து, இப்போ ஹீரோ வேல்யூ கூடி இருக்கனால கொஞ்சம் பரவாயில்ல. முன்னாடிலாம் 55,000 60,000 தான் வாங்கிட்டு இருந்தாங்க, இப்போ 80-90 போயிருக்கு போலந்தில். எந்த ஊருக்கும் வேர் ஹவுஸில் இப்போ ஜாப் இருக்குது. பாருங்க போலந்து எங்கே இருக்குன்னு மேப்பில். ஓகே, ஸோ தெரிஞ்சவங்களுக்கு நல்லா தெரியும். இப்போது சேலரி அது அவங்க கரன்சியில் 4,000 to 4,500 போலந்து கரன்சி. ஓகே, நம்ம ஊர்லேருந்து இந்தியன் ருபீஸில் வச்சிங்கன்னா இப்போது 1000 யூரோ, சரி 900 யூரோனாலே உங்களுக்கு 1 லட்சம் வந்துடும் இல்லையா? இது அதுக்கு மேலே போகும். 6 நாள் ஒர்க்கு, 8 ஹவர்ஸ் டியூட்டி, மீதி உள்ள ஓவர் டைம் இருக்கும், ரைட்டா? ஓகே, ஏஜ் பரவாயில்ல, 45 வயசு வரைக்கும். டியூட்டி டைமில் வழக்கமாக எல்லாரும் யூரோப்பில் டியூட்டி டைம் மீல்ஸ் கொடுத்துருவாங்க. ஆனால் அதுவும் என்ன, ஸ்நாக்ஸ் தான். அதெல்லாம் ஒரு சாண்ட்விச் இருக்கும், இல்லைனா பிஸாவோட ஒரு பாதி பீஸ் இருக்கும், சலாடெல்லாம் வச்சுருப்பானுங்க, ஒரு ஜூஸ் வச்சுருப்பாங்க, போதும். ஓகே, நம்ம ரூமில் பண்ணிக்கணும், ரூம் ஃப்ரீ தான், ஆனால் நல்லா வெல் ஃபர்னிஷ்டு. அங்கெல்லாம் குளிர் சீசன்லாம் ஹீட்டர், சும்மாயே உட்காந்துருக்கலாம் அந்த ஹீட்டரில். வெளியே போனால் 1 2 3 ட்ரெஸ்ஸை போட்டிருக்கணும், ஜாக்கெட் இல்லையா? அது இது குளிர் நல்லா உள்ள நாடு, ஆனால் வாழ்றதுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். போலந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழியன்ஸ் அங்கே பார்க்கலாம். போலந்து நிறைய தமிழ்காரங்க இங்கேருந்து வேலைக்கு போனவங்க, பிழைக்க போயிருக்கவங்க இருக்காங்க. செர்பியாவில் இருந்து அங்கே இல்லீகலாக டோங்கில இல்லைன்னா பார்டர் கிராஸ் பண்ணி திருட்டுத்தனமாக போனவங்க கூட போலந்தில் ஒரு பெர்மிட் எடுத்து டிஆர்சியை பண்ணவங்களும் இருக்காங்க. இதுக்கு ப்ராசஸ் டோட்டலாக 3 months ஆகிடும். அப்ளை பண்ணி பெர்மிட் விஎஃப்எஸ் போட்டு சப்மிட் பண்ணுறதுக்கு 3 மாதம் ஆகிடும், ஓகேவா? ஸோ இதுக்கு போலந்து நாங்கள் 4 ரூபா வாங்குகிறோம். ஓகே, அட்வான்ஸ் 20,000 இருக்குது, சரியா? பாஸ்போர்ட் தர வேண்டாம், அது பிசிசி எடுக்கும்போது தந்தால் போதும். அப்பாயின்மெண்ட்டு இது பண்ணுற பார்ட்டியை வெளியிருந்தே அவங்க கொடுத்துட்றாங்க, இமெயில் மூலமாக அப்பாயின்மெண்ட் நமக்கு கிடச்சிருது. அதனால் பெரிய அமௌண்ட்டு லஞ்சமாட்டோ பிளாக்ல வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ போலந்து போகிறவங்க யாராக இருந்தால் பரவாயில்ல, 4 lakhs சார்ஜஸ், 3 months ப்ராசஸ், 20,000 அட்வான்ஸ், ஓகேவா? சரி, இது பாருங்கள். இல்லைனா வேர் ஹவுஸ் ஒர்க் எல்லா இடத்துலையுமே வந்துட்டு இருக்கு, அதை பார்த்துங்க. தேங்க்யூ, நன்றி.